பீஸ்ஃபுல்லாக வந்து ஒரு ஃபீலான ஒரு பிளேஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிளேஸ். யூடியூப்லேருந்து ஃபஸ்ட்டு இன்கம் வந்திருக்கு. உண்மையிலே காஃபி வந்து இந்த இடத்துக்காக எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கா, காஃபியில் உண்மையிலே டேஸ்ட்டாக இருக்கான்னு தெரியல. இதாங்க இதோட டாப் வியூ. நாம் இப்போ எங்கே வீடியோ பண்ண போகிறோன்னா கரெக்டாக இந்த கேப் இருக்குல்ல, இந்த எட்ஜ், இந்த எட்ஜ் இருக்குல்ல, இந்த எட்ஜுக்கு தான் நம்ம வண்டி எடுத்துகிட்டு போக போகிறோம். அதுக்கு ரூட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்காருங்க. இந்த ரூட் இப்படி போயிட்டு இந்த வழியாக இங்கே வர போகிறோம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த கேம்ப் வீடியோ உங்களுக்கு வரும். இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ போட்டிருக்கேன், அதையும் போய் பாருங்கள். முடிஞ்சாலும் சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் ஒரு 20 வீடியோ பக்கம் பண்ணியிருப்பேன். அதில் எனக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வந்து ஒரு ஃபீலான ஒரு பிளேஸ் பார்த்திங்கன்னா இந்த ஒரு பிளேஸு. இந்த இடத்தோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ஊட்டியிலிருந்து பார்த்திங்கன்னா எமரால்டு அப்படிங்கிற ஒரு பிளேஸு. குந்தா போகிற வழி, குந்தா இந்த அவலாஞ்சி போகிற ரூட்டு, அதில் வந்து எமரால்டுன்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸு. நீங்கள் வந்தீங்கன்னா இப்படி ஒரு வியூவை நீங்கள் பார்க்கலாம். சூப்பராக இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்குங்க. எல்லா பக்கமும் தண்ணி, அங்கங்கே சென்டரில் மலை, குன்று, வேறு லெவல், சான்ஸே இல்லை. சுற்றி யாரோட டிஸ்டர்பன்ஸும் இல்லை. முக்கியமாக நிம்மதியாக கேம்ப் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு பிளேஸு. ஆனால் இங்கே என்னென்னா நைட்டில் ஃபுல் நைட் ஸ்டே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வைல்டு அனிமல்ஸ் இருக்கிற இடம். கரடி, சிறுத்தை, காட்டெருமை, அதெல்லாம் ஏகப்பட்டது இருக்குது. அதனால் நம்ம கொஞ்சம் நம்மளோட சேஃப்டி, எங்கே போய் நீங்கள் கேம்ப் பண்ணாலும் நம்மளோட சேஃப்டியை நம்ம தான் பார்த்துக்கணும். முடிஞ்ச அளவுக்கு கேம்ப் பண்ணுறவங்க சேஃப்டியாக கேம்ப் பண்ணுங்கள். இதாங்க நம்ம கேம்ப் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு வந்து இன்னொரு முக்கியமான விஷயம். கேம்ப்னா நான் இன்றைக்கி ஃபுல் நைட்டு கேம்ப் பண்ண போகிறது கிடையாது. நான் சன்செட் ஆகிறதுக்குள்ளே சும்மா ஒரு டீ போட்டு கொஞ்சம் அப்படியே பீஸ்ஃபுல்லாக உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் வந்தேன். சரி, ஓகே, நான் வந்து இது பர்சனலாக வந்து ஃபீல் பண்ணிட்டு போகிறதுக்காக வந்தேன். சரி, சின்னதாக ஒரு வீடியோ வந்து ஷூட் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ ஷூட் பண்ணுறேன். இது நான் எடிட் பண்ணி போடுவேனா போட மாட்டேன்னு சத்தியமாக எனக்கு தெரில. ஏன்னா நீங்கள் ஃபுல் நைட் கேம்ப் வீடியோ எதிர்பார்ப்பீங்க. என்னால் அங்கே ஃபுல் நைட் பண்ண முடியாது. காரணம் என்னோட சேஃப்டி எனக்கு ஃபஸ்ட்டு முக்கியம். ஓகேவா? அதனால் நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ வருமா என்னன்னு தெரில, வந்தால் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த இடம் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சிங்க. அதனால் என்னோடய மைண்டு ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக நான் சும்மா ஒரு கொஞ்ச நேரம் இங்கே இருக்க போகிறேன். டைம் பார்த்தீங்கன்னா 5:30ங்க. இன்னும் இருட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா அப்படி இப்படி ஒரு 1 ஹவர் டைம் இருக்குது. ஓகேவா? அந்த 1 ஹவருக்குள்ளே நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எதை பற்றி திங்க் பண்ணாமல் கொஞ்சம் ஜாலியாக இருந்துட்டு போயிடும். டீ போட பாத்திரம் கொஞ்சம் கழுவணும், கழுவிட்டு வந்துடலாம்.
இந்த அடுப்பை யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதத்துக்கு மேலே ஆச்சு. கேஸு இந்த மாதிரி கேஸ் வாங்கி யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா லீக் ஆச்சுன்னா டக்குன்னு ஃபயர் ஆயிடுது. ஒரே நிமிஷங்க, கேஸ் லீக் ஆகுது. பாதி கேஸ் லீக் ஆகியே வெளியே போயிடுச்சு. யூடியூப்லேருந்து ஃபஸ்ட்டு இன்கம் வந்திருக்கு. எவ்வளோ வந்திருக்கு என்னன்னா டீ போட்டு அப்படியே குடிச்சிட்டே போயிடுச்சு. உங்கள் எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லணும்னு நினச்சேன். அதனால தான் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஆஹா, மக்களே குருவி சத்தம் அழகாக இருக்குல்ல. உண்மையிலே காஃபி வந்து இந்த இடத்துக்காக எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கா, காஃபியில் உண்மையிலே டேஸ்ட்டாக இருக்கான்னு தெரில. காஃபி நல்லாயிருக்கு. இதில் முதல்ல இருந்துச்சுன்னா இப்போ என் நிலமை என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. இருக்காது, பட் யோசிக்கிறேன். இப்போ காஃபி போட்டு குடிச்சு பீஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுறியா, இந்த வரண்டாடுறான்னு சொல்லிட்டு உள்ளேருந்து ஒன்று வந்துச்சுன்னா அப்படிலாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லைங்க. அப்படிலாம் இருந்தால் முன்னாடியே சொல்லிடுவாங்க, முதல்ல இருக்க உள்ளே போகாதீங்க போர்டுக்கிட்டு போட்டுருவாங்க. யூடியூப் வந்து வருமானத்துக்காக நான் சத்தியமாக வரல. ஏதோ ஒன்று பண்ணுறோம், அதுலேருந்து ஒரு சக்ஸஸ் கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சேன். அது இப்போ எனக்கு வந்து கிடச்சிருச்சு. ஃபஸ்ட்டு பேமெண்ட் எனக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8600 வந்திருக்கு. 8620 வந்திருக்குங்க ஃபஸ்ட்டு பேமெண்ட்டு. $103 கிடச்சிது. இதுதாங்க என்னோடய யூடியூப் ஜர்னியோட ஃபஸ்ட்டு பேமெண்ட். உங்களை எப்படிங்க காண்டாக்ட் பண்ணுறது அப்படின்லாம் கேட்குறீங்க கமெண்ட்ஸில். என்னோடய இன்ஸ்டா ஐடி சக்தி சோலோ கேம்பர்னு டைப் பண்ணிங்கன்னா வரும் இன்ஸ்டா ஐடி. அதில் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். எனக்கு ஒரு சிஸ்டர் வந்து ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அவங்க நேம் வந்து பார்த்திங்கன்னா பிரபாவதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டரு, சென்னையிலேருந்து. அவங்களோட கமெண்ட்ஸ் வந்து அப்படியே நான் சைடில் போகிறேன், நீங்களே படிங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் அவங்களோட வீடியோஸ் பார்க்குறேன். நானும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், அதுக்கு எனக்கு ஒரு ஹெல்ப் தேவை, பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் வந்துருந்தது. அப்புறம் அவங்களோட ஃபுல் டீட்டெயில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க ஒரு மாற்றுத்திறனாளி அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க கேட்ட ஹெல்ப் என்னென்னா, நானும் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னும் மானிட்டேஷன் பண்ண முடியல, எனக்கு ஏதாவது உங்கள் சேனல் மூலிமா ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். காரணம் என்னென்னா, மாற்றுத்திறனாளியாகவே அவங்க இருந்தாலுமே அதை ஒரு காரணம் காட்டி அவங்களுக்குன்னு இருக்கிற ஒரு ஸ்கில்ஸை வந்து ஒரு டேலண்ட்டை வந்து அவங்க அதை ஒரு காரணம் காட்டி மூடி வைக்காமல் அவங்க வந்து முடிஞ்சதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு
இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. வீடியோ பார்க்குற உங்களுக்கும் அவங்களோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அவங்களோட சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓப்பன் பண்ணி போய் பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சீக்கிரமாக மானிட்டேஷன் ஆகுவீங்க. ஓகே, நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணி என்னையும் இந்த மாதிரி கேம்புக்கு கூப்பிட்டு போன்னு கேட்குறீங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே கூப்பிட்டு போகணும்னு ஆசை தான். நடக்கிறது கொஞ்சம் டைம் ஆகும். கொஞ்சம் எல்லோரும் வெயிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு டீமாக செட் பண்ணி நம்ம கேம்ப் பண்ணுவோம். போன நியூ இயர்க்கு ஒரு கேம்ப் பண்ணோம். அதே மாதிரி இந்த நியூ இயர்க்கு ஒரு கேம்ப் பண்ணுவோம். 1 மந்த்துக்கு முன்னாடி ஏதாவது ஒரு வீடியோ போட்டேன்னா அதில் ஃபுல் டீட்டெயில் கொடுக்குறேன். கண்டிப்பாக ஒரு குரூப் கேம்பிங் நியூ இயர்க்கு பண்ணுவோம். உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நியூ இயர்க்கு வந்து அந்த குரூப் கேம்பெயினில் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஓகேவா? ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருட்டிருச்சு. நான் வந்ததும் தெரில, எவ்வளோ விஷயத்த ஷேர் பண்ணதும் தெரில. பட் இந்த வீடியோ எடிட் பண்ணி யூடியூப்பில் போஸ்ட் பண்ணுவேனா அப்படிங்கிறத எனக்கு ஒரு டவுட்டு. என்னன்னு கேட்டிங்கன்னா இது 2 மைண்டாகவே இருக்குது. நான் வந்து அதிகமாக எப்போவுமே பேச மாட்டேன். நிறைய பேர் வந்து பேசுங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் கேட்குறீங்க. என்னோடய வீடியோஸை வந்து ஏன் முன்னாடி உங்கள் வீடியோவில் போராக இருக்குங்க, ஸ்கிப் பண்ணி பார்க்குறதா இருக்குது அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பட் அது வந்து ஒருத்தருக்கு பிடிச்சிருக்கும், ஒருத்தருக்கு பிடிக்காது. எனக்கு வந்து இந்த மாதிரி பிளேஸில் வந்து மனசுக்குள்ளே ஹாப்பியாக இருக்கணும். அது என்ன சொல்கிறது, எந்த ஒரு கெட்டதையும் நினச்சிட்டு, எந்த ஒரு பொய்யும் நினச்சிட்டு, ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஏதோ ஒரு பொய்யா பேசிட்டு பொய்யா சிரிச்சுட்டு அப்படி இருக்காமல் இந்த ஒரு பிளேஸில் வந்தால் மனசுக்கு பிடிச்ச மாதிரி திருப்தியாக இருக்கணும். அது என்ன சொல்கிறது, ஒரு பியூராக இருக்கணும். இந்த ஒரு நேச்சுரல் மாதிரியே நானும் பியூராக இருக்கணும்னு நினைக்கிறேன். முக்கியமாக நான் இவ்வளோலாம் பேசணும்னு எதிர்பார்க்கல. ஒரு வேளை நான் இந்த வீடியோ எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணேன்னா இதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. நான் இவ்வளோ நேரம் பேசுனதில் காஃபி சூடாறிடுச்சு, சில்லுன்னு இருக்கு, கோல்ட் காஃபி மாதிரி. பரவாயில்ல. இந்த பிளேஸுக்கு உங்களோட ரேட்டிங் என்னங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த பிளேஸ் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருக்குங்க. குருவிலாம் நினைக்கும், யாரா அவன் நம்ம பிளேஸுக்குள்ளே வந்து நம்மளை விட பெருசாக சவுண்டு கொடுக்குறானேன்னு நினைக்கும். என்னைய அவங்க கூட தான் சேர்த்துக்கிறீங்களா? குருவி சைஸுக்கு பெரிய ரெக்கை, நான் எங்கே போகிறது? ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா, பை பாய்.